வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். அதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் என்ன நடந்தது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்க இல்லையா, அதே தான். இன்றைக்கி வந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏற்றம். இதில் வந்து சில விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணுங்க. பங்குச்சந்தை வந்து ஏற்றம் அவ்வளோ நம்ம வந்து கண்ணு மூடிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான மார்க்கெட் வந்து இது இல்லை. நிஃப்டி வந்து இப்போ வரைக்கும் வந்து இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது 399 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஏற்றம் கொடுத்துருக்கு. 1.68% நிஃப்டி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இதில் நிஃப்டி இல்லாமல் கோல்டு பார்த்திங்கன்னா, கோல்டு வந்து இன்றைக்கி ஏறவில்லை. எம்சிஎக்ஸில் சில்வரும் இன்றைக்கி வந்து ஏறவில்லை. நேற்றுக்கு ஏறின கோல்டு சில்வருடைய இம்பேக்ட் வந்து கோல்டு பீஸ்லேயும் சில்வர் பீஸ்லேயும் இன்றைக்கி வந்து இருக்குது. ஓகே, சில்வர் பீஸ் பார்த்திங்கன்னா 4.7% இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏன்னா நேற்றுக்கு கோல்டு ஏறி இருந்தது, அதனோட இம்பேக்ட் அதே தான் கோல்டுலேயும் நடந்திருக்கு. சில்வர்லேயும் கோல்டுலேயும் ரெண்டுலேயுமே இதான் நடந்திருக்கு. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் இன்றைக்கி வந்து ஏறலை, இறங்கிட்டு தான் இருக்குது. சில்வர் 1% இறங்கியிருக்கு. கோல்டு வந்து 0.4% வரைக்கும் டவுனில் இருக்குது. செக்டார் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஐடி செக்டார் 2.8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ரியாலிட்டி செக்டார் 2.6% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பங்கு செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஏற்றம் தான். எதுவுமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி பாசிட்டிவில் வந்து இன்றைக்கி போயிருக்கு. டோட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயில்டெல் வந்து 18% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஹச்ஜி இன்ஃப்ரா வந்து 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கம்பெனிகள் மட்டும், இந்த ரெயில்டெல், ஹச்ஜி இன்ஃப்ரா, தீபக் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா, அந்த நமக்கு டவுன் ஸ்டார்ட் ஆச்சுல லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில், மார்ச் 1 டவுன் ஆச்சு பாருங்கள். அந்த டவுனை வந்து தாண்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 30% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து தாண்டிருக்கு. மீதி 70% ஆஃப் த ஸ்டாக்ஸ் லாஸ்ட் வீக்குடைய அந்த லாஸ்ட் மந்த்துடைய மார்ச் 1 இருந்த அந்த ப்ரைஸை இன்னும் தொடலை, கீழே தான் இருக்குது. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது உடனே ரெக்கவரி ஆகுது, எல்லா ஸ்டாக்கும் ரெக்கவரின்னு நினச்சிக்காதீங்க. எல்லா ஸ்டாக்கும் ரெக்கவர் ஆகலை. என்னோடய போர்ட்ஃபோலியோலே ஒரு 7 ஸ்டாக் ரெக்கவர் ஆகிருக்கு. மீதி 10 ஸ்டாக் டவுனில் தான் இருக்கணும். அது மார்ச் 1 ப்ரைஸை விட டவுனில் இருக்குது. மார்ச் 4 ப்ரைஸை விட டவுனில் இருக்குது. ஓகே, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது நிஃப்டி. நிஃப்டி வந்து இப்படி ஏறுறதுக்கு முதல்ல என்ன ரீசன் அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து இந்த ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து அந்த குளோபல் ஹோப்பு தான். அந்த வார் வந்து நிறுத்தப்பட்டுரும், வார் வந்து நின்றுடும் அப்படின்றது தான். ட்ரம்ப் சொல்லியிருந்த 8ஆம் தேதி வந்து அமைதி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வச்சுருந்தார். அந்த 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை வந்து 2வது வாரமாக இப்பொழுது தொடர்கிறது. அதுதான் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், அவங்க வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலும் வந்து எங்களை தாண்டி போக முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய போர்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களையும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஓகே, நீ உங்கள் கண்ட்ரிக்கு வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க கண்ட்ரிக்கு வந்து இப்போ ஃபுட்டுக்கே வந்து பிரச்சனை வந்துடும். இன்னும் 2 நாள் அந்த மாதிரி அவங்களோட போர்ட்டை பிளாக் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஈரானில் வந்து ஃபுட்டுக்கே வந்து பிரச்சனை வர அளவுக்கு எல்லா போர்ட்டையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க யூஎஸ். அவங்களுக்கு போகிற எல்லா விஷயமும் தடைப்பட்டாச்சு. ஈரானுக்கு உள்ளே போகக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் தடை பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிக்கு போடக்கூடிய க்ரூட் ஆயிலை தடை பண்ணுறாங்க இல்லையா, அதனால் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போது ஈரானுடைய லேட்டஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, நாங்கள் வந்து சரண்டர்லாம் ஆக மாட்டோம். ஓகே, அவங்களோட டீலில் எதுலேயுமே எங்களுக்கு உடன்பாடாக தெரியலன்றது தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா வீடியோவில், இவங்க வந்து யுரேனியமை 20 வருஷத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து 5 வருஷத்துக்கு வந்து எங்களால் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கு மேலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்ற எந்த டீலுமே ஈரானால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத டீலாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 2வது பேச்சுவார்த்தை, முதல் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிது. இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதுக்கு நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது வெற்றியா தோல்வியான்றது இனிமேல் தெரியாது. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இதோட வந்து ஓவர், நாங்கள் வந்து வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது எப்போ மாறுன்றது நமக்கு தெரியாது. அதனால் இப்போயும் வந்து நம்ம டக்குன்னு நம்பிட்டு ரிவர்சல் சிக்னல் வந்துருச்சுன்னு உள்ளே போகாதீங்க. டெக்னிக்கலாக பிவட் பாயிண்டில் சப்போர்ட் ஜோனை தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து நிஃப்டி தொட்டிருக்கு. அதனால் இனிமேல் மார்க்கெட் ரெக்கவரி அப்படி நம்ம நினைக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், நிதானம் தேவை. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நம்ம உள்ளே போகலாமே தவிர ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, இதோட முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்க வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கேட்டகரியில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கேட்டகரியில் இருக்க மாட்டாங்க. அவங்களாம் நிதானமாக தான் இருக்கணும்.
ஒருத்தர் வந்து இந்த டயத்தை பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அவர் புத்திசாலியா அப்படின்லாம் நீங்கள் எதிர்க்கக்கூடாது. அவருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். யாருக்கு எங்கே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் இது. இங்கே புத்திசாலியோ முட்டாளுக்கோ இடமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, நமக்கு நாலேஜ் இல்லை, அவங்களாம் அப்பயே இறங்கிட்டாங்க, நம்ம இன்னும் இறங்கலை, நம்ம இன்னும் அப்படிலாம் கிடையாதுங்க. இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். அவங்க அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதிகமான லாபம் சம்பாதிப்பாங்க. நம்ம மீடியம் ரிஸ்க் எடுப்போம், மீடியமாக சம்பாதிப்போம். லோ ரிஸ்க் எடுப்போம், லோவாக சம்பாதிப்போம். அவ்வளோதான். ரிஸ்க் மேட்டர் தான் இங்கே தவிர இதில் வந்து நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியுது அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே 50% தான். மீதி 50% நம்ம கையிலே கிடையாது, ப்ராபபிலிட்டி தான். அந்த ப்ராபபிலிட்டியில் எப்படி வின் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் வின் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு தேவை. அதனால் நிதானம் கொஞ்சம் தேவை அப்படிங்கிறது தான். அடுத்து கச்சா எண்ணெயோட விலை வந்து சரிஞ்சிக்கிட்டே வருது. $100 மேலே இருந்தது வந்து இப்போ 95 வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. இது ஒரு மேஜர் டேட்டா. அடுத்து ரூபாயினுடைய மதிப்பு வந்து ஏறாமல் இருக்கிறது. அதாவது அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையலை. 95 வரைக்கும் போய்ட்டு 93 வந்துச்சு. அந்த 93.20 93 அதே ப்ரைஸ்லேயே இருக்குது. அது ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சீசனில் வந்து ஐடி செக்டாரில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பங்குகள் ஆனந்த் ரதி, வேதாந்தா நெகட்டிவ் நியூஸ், ஆனந்த் ரதி பாசிட்டிவ் நியூஸ், இந்த மாதிரி சில பங்குகளோட நியூஸ்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. இதில் வந்து சில ஸ்டாக்ஸில் வந்து இந்த நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும், அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, தொடர்ந்து எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்க விற்கிறத குறைச்சிருக்காங்க. நம்ம டிஏ வந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. எஃப்ஐஐயோட விற்கிறத குறைஞ்சாலே நமக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ஓகேவா, அதை வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்தது தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு வார் ஹெட்ஜிங்க்கு வேறு வழியே இல்லை, தங்கம் தான். கிரிப்டோ கரன்சி யாரும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க நம்ம கண்ட்ரியில். ஸோ அப்போ தங்கத்தை தவிர வேறு எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ரெண்டாவது, இந்த இப்போ நிஃப்டியை பொறுத்தளவு, இந்த பங்குச்சந்தையை பொறுத்தளவு இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து தயவுசெய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இப்போ 24,200 இருக்குன்னா 24,000 சைக்காலஜி சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 23,500, 23,800 இந்த மாதிரி புள்ளிகள், இதெல்லாம் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இண்டிகேஷனில் வந்து மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 DMA வந்து 50 DMA கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மேல் நோக்கி கட் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அது கட் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்துடும். ஆனால் இந்த டைம் வந்து அதுவும் வந்து எடுத்துக்க முடியுமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, நான் டவுட்டில் இருக்கேன். ஓகே, ஆனால் அது ஒரு பெரிய டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன். 50 DMA வந்து கட் ஆகிடுச்சுன்னா, இப்போ என்னென்னா இந்த ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து மார்க்கெட்டையே வந்து ஒரு பெரிய மனிப்புலேஷனாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியலங்க, எந்த முடிவுக்குமே வர முடியலங்க. அவ்வளோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை தவிர மற்ற எல்லாருமே வந்து சிக்கி தவிக்கிறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க எது நடந்தாலும் விட்டுருவாங்க, எப்படியும் மார்க்கெட் கீழே போனாலும் ரெக்கவர் ஆகி வரும்னு. அவங்க மட்டும்தான் வந்து இதில் எதுவுமே சலனம் இல்லை. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்புடைய ஸ்பீச் வந்து ரொம்ப மார்க்கெட்டை கன்ஃபியூஸ் பண்ணுது. அந்த அமெரிக்காவோட முடிவு வந்து மொத்த உலக பங்குச்சந்தையுமே ஆட்டி படைக்குதுங்க. இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரமாக பிறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அது இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, நம்ம அதை பார்க்குறதா இதை பார்க்குறதான்னு தெரியல. அடுத்து நமக்கு டொமஸ்டிக் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அடுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தவரை இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் பயத்தை கம்மி பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். அதனால் இந்தியா விக்ஸ் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. அது வந்து பயம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இது இல்லாமல் வந்து நமக்கு தற்காலிக போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் இஸ்ரேல் லெபனானுடைய பேச்சுவார்த்தையிலையும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக காலையில் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ½ அன் ஹவர் முன்னாடி பார்த்திங்கன்னா திருப்பியும் அட்டாக் நடந்துருச்சு, லெபனானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க லெபனானில். ஓகே, ஸோ இஸ்ரேல் வந்து திருப்பியும் அட்டாக் பண்ணியிருக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஈரானும் வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படியே 50% நிற்கிது. இது கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதான்றது தெரில. ஏன்னா யூஎஸ் வந்து கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி அவங்களுடைய போர்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை எல்லா படையும் இறக்கி ரெடியாக இருக்காங்க. 10,000 பேர் ரெடியாக இருக்காங்க. இப்போ டீலில் சைன் பண்ணு அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, கழுத்தில் கத்தி வச்சுட்டு சைன் பண்ண சொல்கிற கதை தான் இது. அதனால் அவங்க வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஈரான்லேருந்து போகக்கூடிய எண்ணெயில் வந்து 80% வந்து சைனாக்கு தான் போகுது அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் சைனா விரைவில் இதில் வந்து இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா
இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் எஸ்கலேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும் ரஷ்யாவும் சைனாவும் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுதுன்றதை பார்க்கணும். இந்த பீஸ் ஸ்டாக் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் தப்பிச்சிரும். ஓகே, சப்போஸ் இது 2 வாரங்களுக்கு பிறகு திருப்பியும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஒரு வாரம் நடந்தால் கூட போதும். அந்த ஒரு வாரத்தில் வந்து எண்ணெயோடைய விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துடும். அதுக்குள்ளே சிக்கலில் நம்ம மாட்டிக்குவோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ பயம் குறைஞ்சிருக்கு. வெளிநாடு முதலீடு வந்து விற்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தங்கம் வெள்ளியில் வந்து மக்கள் பாதுகாப்பான முதலீடாக நினச்சி அதில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தான். ஹார்மஸ் நீரிணையை வந்து மீண்டும் முழுமையாக திறக்க ஈரான் இன்னும் முழுமையாக சம்மதிக்கவில்லைன்றது தான் அர்த்தம். முழு சம்மதம் தெரிவிக்கலை. நாங்கள் இப்போதைக்கு டெம்பரவரியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் முழு சம்மதம் இன்னும் வரல. அது வர வரைக்கும் நம்மளால் வந்து எந்த முடிவு எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே கச்சா எண்ணெய் விலை வந்து 95க்கு வந்துருச்சு. அது எனக்கே புரியல. என்னடா இது, அவங்க முழுசாக சம்மதிக்கவே இல்லை, சம்மதிக்க போகிறோம் பீஸ் ஸ்டாக்குன்னொன்னே கச்சா எண்ணெய் விலை 95 ஆகிடுச்சு. இப்போ அவங்க நோன்ட்டாங்கன்னா டம்னு 110க்கு போயிடும். அப்போ நம்ம மார்க்கெட் சரிஞ்சிரும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏன்னா நிஃப்டி சென்செக்ஸ்லாம் ஏறினால எல்லாமே ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, பங்குச்சந்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஏற்றமோ ஒரு இறக்கமோ இல்லைங்க, வெறும் கேப் டவுன் கேப் அப், இது மட்டும் தாங்க நடக்குது. இதை வச்சு எப்படிங்க ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்வால்வ் ஆக முடியும் சொல்லுங்கள்? ஒன்று நாளை காலையில் கேப் அப் ஆகும், இல்லை நாளை காலையில் கேப் டவுன் ஆகும். இப்படின்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகி ஒரு ட்ரெண்ட் இண்டிகேஷன் வரணும். காலையிலேருந்து ஏறிக்கிட்டே இருக்குப்பா மார்க்கெட்டு, அப்படியே 50 புள்ளியாக ஏறி ஒரு 250 புள்ளி ஏறுது, இல்லை இறங்கிக்கிட்டே இருக்குது 50 புள்ளியாக இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒன்று கேப் அப் ஆகுது, இல்லை கேப் டவுன் ஆகுது, அங்கேருந்து ஒரு 20 புள்ளிகளோடு நின்றுது. வேறு எதுவுமே மார்க்கெட்டில் நடக்கல. ஒன்று கேப் அப் இல்லை கேப் டவுன். நைட்டு 8 மணிக்கு ட்ரம்ப் என்ன நியூஸ் சொல்கிறாரோ அதை பொறுத்து கேப் அப்பு, அதை பொறுத்து கேப் டவுன். இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவுகளுமே எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையில் தான் வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. மார்க்கெட் ரெக்கவரி மாதிரி வந்து சில பிவட் பாயிண்ட் இண்டிகேஷன்ஸ்லாம் ஸ்லைட்டாக காமிச்சிருக்கு. ஃபியர்லாம் வந்து குறைஞ்ச மாதிரி காமிச்சிருக்கு. இது எல்லாமே டெம்பரவரியாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் காமிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது வீக்லி சார்ட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக பல வாரங்களுக்கு பிறகு அதாவது ஜனவரிக்கு அப்புறம் வந்து 2வது முறையாக 30 மினிட்ஸ் சார்ட்டில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாங்க. அது தொடர்ந்து இந்த வாரமும் வந்து இருக்குது. ஆனால் இந்த வாரத்தோட ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷனில் தான் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,550 இருக்குது. அதை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு பாதையில் தான் வந்து நிஃப்டி இப்போதைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அது வந்து இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்றதை பொறுத்து மாறுபடும். ஓகே, அப்போ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ஒரு ட்ரம்ப் மார்க்கெட். அதனால் நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணுவோம். பரவாயில்லைங்க, ஒரு 10-20% போனால் கூட பரவாயில்ல. நம்ம சான்ஸை மிஸ் பண்ணலாம், ஆனால் கேபிட்டலை லாஸ் பண்ணக்கூடாது. அதுதான் மேட்ரு. நம்மளோட சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் கேபிட்டலை லாஸ் பண்ணிடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோலையும் வந்து டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல் வந்து இன்றைக்கி ஒரு 8 மணிக்கு மேலே பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு 9 மணிக்கு மேலே பார்க்கலாம். முக்கியமாக வந்து அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க். ஓகே, நன்றி, வணக்கம்.